Good morning. I'm your physics teacher, 8th standard physics. Heat lesson பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கலோரிமெட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தோம். டெம்பரேச்சர்னா என்ன, யூனிட் ஆஃப் ஹீட்னா என்ன, இதை பற்றி தான் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம் இல்லையா. ஸோ அதன் கண்டினியூட்டியாக தான் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, கலோரிமீட்டர் அதனோட ஸ்ட்ரக்சர் என்ன, இதெல்லாமே கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகேவா. இன்றைக்கி செக்ஷனுக்கு போகலாமா. ஹீட் கெப்பாசிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க பொருளினுடைய ஏற்பு திறன் அப்படின்னு அர்த்தம். சரியா. பொருள் வந்து எந்த அளவுக்கு ஹீட்டை வந்து எடுத்துக்குச்சு அப்படின்றது தான் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஆக்டிவிட்டி 6 பாருங்கள். டேக் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் குக்கிங் ஆயில் இன் 2 செப்பரேட் வெசல்ஸ். சரியா. 2 பாத்திரத்தில் தனித்தனியாக, ஒன்றுத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமையல் எண்ணெயும், ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்தோம்னா தண்ணியும் எடுத்துக்கோங்க. ஹீட் தெம் டில் தே ரீச் ஏ பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வர வரைக்கும் நீங்கள் ஹீட் பண்ணிகிட்டே இருங்க. சரியா. காஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. ஹீட் த ஆயில் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் யுவர் டீச்சர். சரியா. நம்ம வந்து ஆயிலை ஹீட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம பெரியவங்க யாராவது இருக்கணும். அதனால தான் டீச்சர்ஸ் முன்னையில் வந்து செய்ய சொல்கிறாங்க. ஓகேவா. விச் ஒன் இஸ் ஹீட்டட் ஃபஸ்ட். எது ஒன்று வந்து ஃபஸ்ட்டு சீக்கிரமாக வந்து ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும் என்ன தான் இல்லையா. வாட்டர் வில் டேக் மோர் டைம் டு கெட் ஹீட்டட். வை. ஆனால் தண்ணி சூடுறதுக்கு வந்து அதிக நேரம் டைம் எடுத்துக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. கவனிங்க. இன் ஜென்ரல் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கெயின்ட் ஆர் லாஸ் பை த சப்ஸ்டன்ஸ் இஸ் டிட்டர்மைன்டு பை 3 ஃபேக்டர்ஸ். தே ஆர். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெப்பத்தை எடுத்தாலையும் சரி, அதாவது ஹீட் எனர்ஜி வந்து கெயின் பண்ணாலையும் சரி, இல்லை லாஸ் பண்ணாலையும் சரி, 3 ஃபேக்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். சரியா. ஒரு பொருளினுடைய அளவு இல்லையா, சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா, வெயிட் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, அதுதான் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸோடைய டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகிறது, அதிகமாக இருந்து கம்மியாகிறது, கம்மியாக இருந்து அதிகமாகிறது தான் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். அடுத்து நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அந்த பொருளினுடைய தன்மை, அது ஹார்டாக இருக்கா சாஃப்டாக இருக்கா, அந்த மாதிரி சொல்கிறது தான் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. கவனிங்க. டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் ரெக்வயர் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி டு ரீச் ஏ பர்டிகுலர் டெம்பரேச்சர். இல்லையா. அதாவது டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கொடுத்தோம்னா தான் பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து அதை அடைய முடியும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் என்னது, ஆயிலும் வாட்டரும் பார்த்தோம் இல்லையா. கவனிங்க. திஸ் நேச்சர் இஸ் நோன் அஸ் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து அன்லைன் பண்ணிக்கோங்க. இது டெஃபினிஷன். Heat capacity is defined as the amount of heat energy required by a substance to rise its temperature by 1 degree Celsius or 1 Kelvin. It is denoted by the symbol C dash. ஓகேவா. அப்போ ஹீட் கெப்பாசிட்டின்றது என்ன அப்படின்னாக்க நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸோடைய டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா 1 கெல்வின் அளவுக்கு நம்ம உயர்த்தணும், ரைஸ் பண்ணணும். அப்போ அதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜிக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதை நம்ம என்ன லெட்டரில் டினோட் பண்ணலாம், சி டேஸ். ஓகேவா. அப்போ ஹீட் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்டு பை ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஓகேவா. அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்டை நம்ம குவான்டிட்டியாக நம்ம கியூவாக எடுத்துக்கலாம், ரைஸ் இன் டெம்பரேச்சர் நம்ம டெல்டியாக எடுத்துக்கலாம். அப்போ சி டேஸ் ஈக்குவல் டு கியூ பை டெல்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா. சி டேஸ் ஈக்குவல் டு கியூ பை டெல்டின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. கவனிங்க. த யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஹீட் கெப்பாசிட்டி இஸ் கலோரி பை டிகிரி செல்சியஸ். ஓகேவா. இன் எஸ்ஐ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மெஷர்டு இன் ஜூல் கெல்வின் பவர் -1. ஜூல் கெல்வின் பவர் -1. இது ஈஸியாக இருக்கா. ஹீட் கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா. அப்போ ஹீட் கெப்பாசிட்டி வந்து என்ன லெட்டரில் டினோட் பண்ணுறோம் அப்படின்னா சி டேஸ். அதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லலாம், சி டேஸ் ஈக்குவல் டு கியூ பை டெல்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வாட்டர் ஹேஸ் ஹையர் ஹீட் கெப்பாசிட்டி தென் மோஸ்ட் அதர் சப்ஸ்டன்ஸ். இல்லையா. மற்ற பொருட்களை காட்டிலும் தண்ணிக்கு தான் அதிகமான ஹீட் கெப்பாசிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரியா. திஸ் அக்கௌண்ட் ஃபார் த யூஸ் ஆஃப் வாட்டர் ஆஸ் காமன் கூலண்ட். அதனால தான் நம்ம தண்ணியை வந்து பார்த்தோம்னா கூலண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. 100 கிராம் ஆஃப் வாட்டர் கேன் டேக் அவே மோர் ஹீட் தென்
100 கிராம் ஆஃப் ஆயில். சரியா, 100 கிராம் ஆயிலை வெப்பப்படுத்துறதை விட 100 கிராம் தண்ணியை வந்து வெப்பப்படுத்தும் போது நம்மளுக்கு அதிக ஹீட் எனர்ஜி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னாக்க தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. when the heat capacity of the substance is expressed for unit mass it is called specific heat capacity அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அதாவது ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா அதனோட மாஸை பொறுத்து இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. டெஃபினிஷன் அட்லைன் பண்ணிக்கோங்க. Specific heat capacity of the substance is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 kilogram. இப்போ கவனிச்சிங்களா, இங்கே மாசுன்னு சொன்னோம் இல்லையா, அதனால தான் இங்கே கிலோகிராம் யூஸ் பண்ணுறோம். Temperature of 1 kilogram of a substance by 1 degree Celsius or 1 Kelvin. அதாவது 1 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு பொருளோட டெம்பரேச்சரை நம்ம 1 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா 1 கெல்வின் அளவுக்கு நம்ம ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜிக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இட் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் சி. சரியா, இதுக்கு என்ன நம்ம லெட்டர் சொல்கிறோம், சி. சி மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அதே சி டேஸ் இருந்துச்சுன்னா ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், specific heat capacity equal to amount of heat energy required by mass into rise in temperature. mass into rise in temperature. ஓகேவா, அப்போ C equal to Q by M into del T ன்னு சொல்லலாம். Q by M into del T. ஓகேவா. The SI unit of specific heat capacity is joule kilogram per minus 1 Kelvin power minus 1. ஓகேவா. The SI unit of specific heat capacity is joule kilogram power minus 1 Kelvin power minus 1. ஓகேவா, இது ஈஸியாக இருக்கா. நெக்ஸ்ட்டு கலோரிமீட்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, அலைன் பண்ணிக்கோங்க. A calorimeter is a device used to measure the amount of heat gained or lost by a substance. சரியா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஹீட்டை வந்து கெயின் பண்ணிக்குது இல்லை எந்த அளவுக்கு வந்து ஹீட்டை வந்து லாஸ் பண்ணதோ அதை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ்க்கு பேர் தான் கலோரிமீட்டர். சரியா, இங்கே பாருங்கள் டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, இதுதான் கலோரிமீட்டர். ஓகேவா, கவனிங்க. It consists of a vessel made up of a metal like copper or aluminum which are good conductor of heat and electricity. சரியா, இதில் யூஸ் பண்ணக்கூடிய வெசல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மெட்டாலிக் வெசல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து அலுமினியம் இல்லைன்னா வந்து சில்வரால் இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் தான் வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான ஹீட் எனர்ஜியை வந்துட்டு அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஓகேவா, இப்போ மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸால் உருவாக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், the metallic vessel is kept in an insulating jacket to prevent heat loss to the environment. ஓகேவா, இந்த வெசலை சுற்றிரும் பாருங்கள் இன்சுலேட்டிங் ஜாக்கெட் போட்டிருக்காங்க இல்லையா, இது மூலியமாக தான் நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி வந்து வெளியில் வராமல் அங்கேயே உள்ளே இருக்கிறதுக்காக தான் இந்த இன்சுலேட்டிங் ஜாக்கெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். There are 2 holes in it. Through one hole a thermometer is inserted to measure the temperature of the content. A stirrer is inserted through another hole for the stirring the content in the vessel. ஓகேவா, இல்லை மேலே வந்து பார்த்தோம்னா 2 ஹோல் வந்து இருக்குது. ஒன்றில் தெர்மோமீட்டர் வந்து போட்டுடுறோம், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீரரை வந்து யூஸ் பண்ணோம். இந்த ஸ்டீரர் எதுக்கு அப்படின்னாக்கா அந்த இருக்கக்கூடிய லிக்விடை வந்து பார்த்தோம்னா நம்ம அப்படியே வந்து கலக்கிக்கிட்டே இருக்கிறதுக்காக தான். சரியா, தெர்மோமீட்டர் எதுக்காக அப்படின்னா அந்த லிக்விடோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காக. ஓகேவா. The vessel is filled with a liquid which is heated by a passing current through the heating element. சரியா, பவர் சப்ளை மூலயமா இந்த ஒயர் இருக்குல்லையே கனெக்டிங் ஒயர் மூலயமா நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த வெசலுக்கு வந்து ஹீட் எனர்ஜி வந்துட்டு போகுது. ஸோ அது மூலயமா லிக்விட் வந்து என்ன ஆகுது, ஹீட் ஆகுது. சரியா, யூஸிங் திஸ் டிவைஸ் we can measure the heat capacity of the liquid in a container. ஸோ இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லிக்விடோடைய ஹீட் கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இதை கலோரிமீட்டர்னா என்ன அப்படின்றதும் சரி, அதனோட ஸ்ட்ரக்சரும் சரி, அதனோட டயக்ராமும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் டயக்ராமை 2-3 டைம் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய பார்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். டு யூ நோ கொடுத்துருக்காங்க. த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ஐஸ் கலோரிமீட்டர் வாஸ் யூஸ்டு இன் த இயர் 1782 by Antonio Lavoisier and Pierre Simon Laplace to determine the
ஹீட் ஜெனரேட்டட் பை த வேரியஸ் கெமிக்கல் சேஞ்ச். சரியா, அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸோடைய கெமிக்கல் சேஞ்சஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க வந்து ஐஸ் கலோரிமீட்டரை வந்து பார்த்தோம்னா 1782லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், தெர்மோஸ்டாட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தெர்மோஸ்டாட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் தெர்மோஸ்டாட். ஓகேவா, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. A thermostat is a device which maintain the temperature of a place or an object constant. சரியா, ஒரு பிளேஸோ இல்லை வந்து ஒரு ஆப்ஜெக்டோடைய டெம்பரேச்சரை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் தெர்மோஸ்டாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, the word thermostat is derived from two Greek word. thermo means heat இல்லையா, தெர்மோனாவே அதுக்கு என்ன அர்த்தம், ஹீட் தான். ஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மீனிங் ஸ்டேயிங் த சேம், அப்படியே நிலையாக நிலைச்சு நிற்கிறது அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போ தெர்மோஸ்டாட் ஆர் யூஸ்டு இன் எனி டிவைஸ் ஆர் சிஸ்டம் தட் கெட் ஹீட்டட் ஆர் கூல்ஸ் டவுன் டு எ ப்ரீசெட் டெம்பரேச்சர். சரியா, அந்த ப்ரீசெட் டெம்பரேச்சர் மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஹாட் பண்ண முடியும், கூல் பண்ண முடியும். சரியா, இட் டர்ன்ஸ் அன் அப்ளைன்ஸ் ஆர் எ சர்க்கியூட் ஆன் or of when a particular temperature is reached. அந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்த உடனே அந்த அப்ளைன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செட் பண்ணி வச்சுருப்பாங்க சர்க்கியூட்டை. ஒன்று ஆன் ஆகிற மாதிரி இல்லைன்னா ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ டிவைஸ் விச் யூஸ் த தெர்மோஸ்டாட் இன்க்ளூடிங் building heater, central heater in a room, air conditioner, water heater, as well as kitchen equipment including ஓவன் அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர். இதில் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு இந்த தெர்மோஸ்டாட் அப்படின்ற டிவைஸ் வந்து இருக்குது. ஓகேவா, சம்டைம்ஸ் த தெர்மோஸ்டாட் ஃபங்க்ஷன் போத் ஆஸ் த சென்சார் அண்ட் த கண்ட்ரோலர் ஆஃப் எ தெர்மல் சிஸ்டம். சரியா, இதுக்குள்ளே ஒரு தெர்மோஸ்டாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில டைம் வந்து சென்சராகவும் கண்ட்ரோல் ஆஃப் த தெர்மல் சிஸ்டமாகவும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இந்த தெர்மோஸ்டாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, அதனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எழுதுறதுக்கு வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 5 மார்க் இன்றைக்கி பார்த்துருக்கோம். கலோரி மீட்டர்னா என்ன அதை பற்றி பார்த்துருக்கோம், தெர்மோஸ்டாட்னா என்னன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நீங்கள் கலோரி மீட்டரை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேக்யூம் ஃப்ளாஸ்க்னு நம்ம சொல்லுவாங்க. அதனோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதனோட ஒர்க்கிங் என்னன்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டீப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.